ஹாய் ஹலோ நம்ம இல்லை எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பங்களாவின். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4/11/2024 அன்னைக்கு நம்ம சொல்லியிருந்தோம். என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 38 மாவட்ட வாரியாக இந்த சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து வேலைவாய்ப்பு அனௌன்ஸ்மெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்பர்களே சொல்லியிருந்தோம். அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கும் ஒரு மாவட்டங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதோட நோட்டிபிகேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். சோ அதை பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படிதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்படிதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், ஃபேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணிக்கோம். சோ 38 மாதத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்குற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நம்மளே இப்ப நம்ம அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க திரையில பார்த்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிபிகேஷன். இந்த நோட்டிபிகேஷன் நமது தமிழ்நாட்டில இருந்து சென்னை லொகேஷன்ல இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. எந்த கோவில் இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அகதீஸ்வர சுவாமி திருக்கோவில் இருந்து தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டைரக்ட் இந்து சமய அறநிலையத்துறை டிபார்ட்மெண்ட்ல இருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த நோட்டிபிகேஷன் 7/11/2024 வியாழக்கிழமை அன்றைக்கு தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. சோ கடைசி தேதி பாத்தீங்கன்னா 9/12/2024 சாயந்தரம் 5:45க்குள்ள உங்களோட விண்ணப்பங்கள் போய் சேரணும் சொல்லிருக்காங்க. மொத்தமாக 4 வகையான பணிகள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. 4 காலி பணியிடங்களும் கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது சுயம்பாய்க்கு பாத்தீங்கன்னா மாத சம்பளம் 13,200 முதல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 41,800 சம்பளம் ஆக முடியும். மின் பணியாளருக்கு பாத்தீங்கன்னா 12,600 முதல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு 39,900 சம்பளம் ஆக முடியும். பகல் காவலர் அதாவது டே வாட்ச்மேனுக்கு பாத்தீங்கன்னா 14,600 முதல் ஸ்டார்ட் பண்ணி 36,800 சம்பளம் ஆக முடியும். திருவழகுக்கு பாத்தீங்கன்னா 10,000 முதல் ஸ்டார்ட் பண்ணி 31,500 சம்பளம் கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. சுயம்பாய்க்கான கல்வி தகுதி பாத்தீங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சுக்கணும். திருக்கோவில் பழக்க வழக்கங்கள்ல தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி நெய் வைத்தியம் பிரசாதம் தயாரிக்கும் நாலேஜ் இருக்கணும் சொல்லியிருக்காங்க. பூஜை திருவிழாக்கள் பற்றி தெரிந்திருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்த கொஸ்டின் மின் பணியாளர். இதுக்கு பாத்தீங்கன்னா அரசு அங்கீகரிக்கப்பட்ட மின்சார வாரிய தொழில்நுட்ப பயிற்சி ஐடி கண்டிப்பா எடுத்து படிச்சிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பி சான்றிதழ் பெற்றவராக இருக்கணும். லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. டே வாட்ச்மேனுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். திருவள்ளுக்கு தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். 18 வயசுல இருந்து அப் டு 40 வயசு வரைக்கும் இருந்தாலே போதும். நீங்க விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதோடைய அபிஷியல் வெப்சைட் பாத்தீங்கன்னா www.tnhrce.gov.in. இந்த வெப்சைட் மூலியமாக நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன் இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிருக்கோம். அதுல இருந்து நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல மொத்தம் 4 பணிகள் இருக்கனால நீங்க தனித்தனியா விண்ணப்பிக்கணும்னா தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்ம் போலாம். அதோடைய என்ன பணிக்கு அப்ளை பண்ண போறீங்கன்னு சொல்லிட்டு அதுல இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும். இதுல உங்களுடைய போட்டோ ஒட்டிட்டு கீழே போட்டோ மேல சிக்னேச்சர் கண்டிப்பா கொடுத்துருங்க. நீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பிக்க போறீங்க அதை மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய நேம், உங்களுடைய தந்தை பெயர், கரண்ட் நிரந்தர பெர்மனன்ட் அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க எந்த சமயத்தை சார்ந்தவர், இந்து சமயத்தை சார்ந்தவர்கள், கிறிஸ்துவமா முஸ்லீமா அதை மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்க என்ன ஜாதியை சார்ந்தவர்கள் சோ அதை மென்ஷன் பண்ணிட்டு அதோட டாக்குமெண்ட் பாத்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்து அட்டாச்மெண்ட் வந்துடணும். உங்களோட பிறந்த தேதி மற்றும் வயது மென்ஷன் பண்ணி பர்த் சர்டிபிகேட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். உங்களுடைய கல்வி தகுதி மற்றும் இதர சான்றிதழ் இருந்துச்சுன்னா அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணணும். அதே மாதிரி நன்னடத்தை சான்றிதழ் நீங்க கண்டிப்பாக வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன எக்ஸ்பென்ஸ், என்ன ஒர்க் பண்ணிருக்கீங்க அதோட டாக்குமெண்ட் அட்டாச்மெண்ட் பண்ணிடணும். சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா இன்னொரு சர்டிபிகேட் நன்னடத்தை சான்றிதழ் கண்டிப்பா அரசு பதிவு பெற்ற அதிகாரியிடம் இருந்து வாங்கியிருக்கணும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மெடிக்கல் சர்டிபிகேட் மருத்துவ சான்றிதழ் கண்டிப்பாக எடுத்து இணைக்கணும் சொல்லியிருக்காங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா உங்க எந்த டேட்டு, இடம், சிக்னேச்சர் இதெல்லாமே ஃபில் பண்ணி மறுபடியும் சொல்றேன் என்னென்ன டாக்குமெண்ட்னா உங்களோட கல்வி தகுதி சான்றிதழ் டிசி மார்க் ஷீட், அதே மாதிரி ஜாதி சான்றிதழ், அதே மாதிரி குடும்ப அடையாள அட்டை நகல், உங்களுடைய முன்னுரிமை சான்றிதழ் கோரீங்கன்னா பிரியாரிட்டி சர்டிபிகேட், ஆதார் அட்டை ஜெராக்ஸ், அதே மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிஞ்சிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட், அதே மாதிரி சுயவிலாசம் மீட்ட 25 ரூபாய் ஸ்டாம்ப் தபால் தரை உரை பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் பண்ணி அனுப்பணும் சொல்லியிருக்காங்க. அது பாத்தீங்கன்னா 9/12/2024 உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் போய் சேரணும் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன். சோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்ச வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல்
உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் இந்து சமய அறநிலையத்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு தேடிட்டு இருக்கீங்களா? சோ கண்டிப்பா நீங்க வந்து கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஊரு டிஸ்ட்ரிக்ட் வந்து மென்ஷன் பண்ணலாம். கண்டிப்பா உங்களுடைய டிஸ்ட்ரிக்ட்ல வரக்கூடிய எந்த வேலைவாய்ப்பா இருக்கணும், அதே மாதிரி இந்து சமயத்துறையில இருந்து வரக்கூடிய வேலைவாய்ப்புமா இருக்கணும், கண்டிப்பா நம்ம சேனல் வந்து அப்லோட் பண்ணுவோம். So thank you friends, thank you so much, all the best for your career.